So next problem, a compound bar of length 1000 mm consists of a strip of aluminum 50 mm wide and 30 mm thick and a strip of steel 60 mm wide and 10 mm thick, rigidly joined at the ends, subjected to an axial tensile force of 60 kN. If the elastic modulus of steel and aluminum are 2 into 10 power 5 Newton per mm square and 1 into 10 power 5 Newton per mm square. Determine the stresses developed in each bar and the extension of the compound bar. ஸோ போன சம்க்கு இந்த சம்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இல்லை லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லென்த் வந்து காமனா கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 1000 mm. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அலுமினியமுடைய வைடு திக் கொடுத்துருக்காங்க. அப்போ அலுமினியம் அப்போ டைரக்டா இதுல என்ன பண்ணிருக்காங்க, போன சம்ல எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் இன்டர்னல் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை எப்படி ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திக்னஸ் வித்தும் திக்னஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ வித்தும் திக்னஸ் கொடுத்துட்டா ரெண்டுமே என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். அதுதான் என்னது ஏரியா. சரியா, நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அலுமினியமுடைய வித்து வந்து 50, திக்கு வந்து 30. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட் எனக்கு ஸ்டீலோடைய வித்து கொடுத்துருக்காங்க, திக் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டீலோடைய ஏரியா வித் இன்டு திக், ஸோ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ் வந்து 60 kN கொடுத்துருக்காங்க. இதை நீங்க நியூட்டனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கிலோ நியூட்டனா கன்வெர்ட் பண்ணா 10 power 3. ஏன்னா இங்க எதனால அப்படின்னா, இங்க நியூட்டன் இருக்குது, அதனால நியூட்டனா நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கிவன் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் இன் த காம்பவுண்ட் பார். ஸோ போன சம்ல நமக்கு லோட் கேட்டிருந்தாங்க. பட் இந்த தடவை இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எப்பயும் போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்பயும் போல சிக்மா எஸ் இன்டூ இஎஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஒன்னு ஸ்டீல் அலுமினியம். அதனால ஸ்டீல் சிக்மா எஸ் டிவைடட் பை இஎஸ் இக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை இஏ. ஓகேவா, நமக்கு சிக்மா எஸ் தான் வேணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை கொண்டு போயிடலாம். ஸோ இஎஸ் டிவைடட் பை இஏ இன்டூ சிக்மா ஏ. இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிவன்ல கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இன்டூ சிக்மா ஏ. இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 2 இன்டூ சிக்மா ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, லோட் டோட்டல் லோட். ஓகேவா, டோட்டல் லோட்னா எப்படி, லோட் கேரிட் பை ஸ்டீல் பிளஸ் லோட் கேரிட் பை அலுமினியம். செகண்ட் ஸ்டெப் இப்படிதானே பண்ணுவோம். ஸோ டோட்டல் லோட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்சியல் லோட் பார்த்தோமா, இதுதான் என்னது டோட்டல் லோட். ஸோ டோட்டல் லோட் இங்க எழுதிக்கோங்க. பிளஸ் லோடோட ஃபார்முலா சிக்மா எஸ் இன்டூ ஏஎஸ். இங்க அலுமினியம்னால சிக்மா ஏ இன்டூ ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்க சிக்மா எஸ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வேல்யூ இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்டூ சிக்மா ஏ இன்டூ ஏஎஸ் உடைய வேல்யூ நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம் 600. இதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் 1500. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 600 இன்டூ 2 1200 சிக்மா ஏ பிளஸ் 1500 சிக்மா ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சிக்மா ஏ ரெண்டுமே சேம் தான். அப்போ இதுவும் அதுவும் பிளஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் 2700 இன்டூ சிக்மா ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு சிக்மா ஏ தான் தேவை. அப்போ இங்க இருக்கிற மல்டிபிளிகேஷன் கீழே போகும்போது டிவைட் ஆயிடும். ஸோ 2700 இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சிக்மா ஏ இக்குவல் டு 22.22 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நமக்கு திரும்ப என்ன வேணும், சிக்மா எஸ் வேணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த வேல்யூ எடுத்துட்டு எதுல போகணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ சிக்மா ஏ. ஸோ 2 இன்டூ சிக்மாவுடைய வேல்யூ 22.22. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44.44 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் வந்து. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க இல்லைன்னா, எக்ஸஸா எக்ஸ்டென்ஷன் இந்த காம்பவுண்ட் பார் கேட்டிருக்காங்க. இது நீங்க வந்து இதுல இருந்து சம்ல நான் வந்து ஸ்டீலுக்கு மட்டும் எடுத்து பண்ணிருக்கிறேன். நீங்க அலுமினியமுக்கும் எடுத்து பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகேவா, இப்ப நான் ஸ்டீலுக்கு மட்டும் எடுத்து பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆனது, ஸோ சேஞ்ச் இன் லென்த்ல எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஸோ ஃபார்முலா பிஎல் டிவைடட் பை ஏஇ. ஃபார்முலா வந்து பிஎல் டிவைடட் பை ஏஇ தான். நான் ஸ்டீல் எடுத்துருக்கிறதுனால இங்க சஃபிக்ஸ்ல எஸ் போட்டிருக்கேன், இங்க எஸ் போட்டிருக்கேன், இங்கேயும் எஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, பீனானது இந்த டோட்டல் லோட், இந்த ஆக்சியல் லோட் பார்த்தோமா, அந்த லோட் எழுதிக்கோங்க. எல்லுங்கிறது ஃபர்ஸ்டே காமனா கொடுத்துட்டாங்க 1000 mm. ஏங்கிறது என்னது, ஸ்டீலோடைய ஏரியா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்ப இல்ல நீங்க அலுமினியமோட ஏரியா தான் எடுத்துக்க போறீங்க அப்படின்னா, அப்போ அலுமினியமோட ஏரியா தான் எழுதணும், அலுமினியமோட யங்ஸ் மாடல்ஸ் தான் எழுதணும், மாத்தி எடுத்துக்கூடாது. ஓகேவா, அப்போ ஸ்டீலோடைய யங்ஸ் மாடல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் சேஞ்ச் இன் எக்ஸ்டென்ஷனோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 0.55 mm.